தாவேக்கா வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. பட் அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, இல்ல இந்த லிங்க் கொடுத்து இதுல போய் ஓட்டு போடுங்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தல் அப்படி இருக்காது. நம்ம நேர்ல போய் வாக்களிக்கணும். எஸ், விஜய்க்கு ஆதரவா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதில் மாட்டுக்கிறது இல்லை. லேடிஸ் இருக்காங்க, அதில் மாட்டுக்கிறது இல்லை. பட் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவர் போய் நிற்கணும், அவர் ஃபேஸ் தெரியணும், அவருக்காக ஓட்டு போடணும், அதுக்காக இறங்கி வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இறங்கி வேலை பார்க்குறாங்களா, அந்த அளவுக்கு ரீச் ஆகுறாங்களா தாவேக்கா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் சர்க்காரில் சொல்லியிருக்காரு. ஒரு ஓட்டுலாம் என்னங்க மாற போகுங்கிற கேட்டதுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சிட்டியில் ஓகே, ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஓகே, இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க ஓகே, யூடியூப் பார்க்குறவங்க, மெனக்கடி செய்தி பார்க்குறவங்க, செய்தி கூட நம்ப முடியாது, இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்க்குறவங்க கூட ஓகே பார்த்து எது உண்மை எது போயிடுச்சு அலசி அரைஞ்சு ஓட்டு போட்டுருவாங்க. பட் கிராமத்தில் பெரியவர்கள், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணாத இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எங்கள் அப்பா வந்து டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. அவரெல்லாம் எப்படி, அவ்வளோ மாதிரி ஆட்களுக்குலாம் எப்படி வந்து விஜயை வந்து இழுக்க போறாரு, அவருக்கு ஓட்டு போட வைக்க, அவங்கள ஓட்டு போட வைக்க அவர் என்ன முயற்சிக்க போறாரு, அந்த கட்சி என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. யங்ஸ்டர் சப்போர்ட்ஸ் இருக்கு, அதை மாட்டுக்கிறதே கிடையாது. பெண்களும் பெரும்பாலும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண, அதை மாட்டுக்கிறது. பட் அந்த கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு போய் எப்படி ரீச் பண்ண போறாரு? மேக்சிமம் கிராமப்புறத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே கட்சி தான், இல்லை மாட்டுக்கிறதே கிடையாது. எஸ், நீங்க வந்து தாவேக்கா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க, புதுசாக ஆரம்பிச்ச கட்சி மாதிரியே தெரியலனாலும். பட் கிராமப்புறங்கள் நீங்க வந்து ரொம்ப டீப்பா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணப்பாறை சைடுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய கிராமங்கள் இருக்கும். திருச்சிங்கிறது மெயின், மணப்பாறைங்கிறது ஒன்று, பெரம்பலூர், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்க ஓட்டை எப்படி வாங்க போறாங்க, அந்த மக்கள்கிட்ட இருந்து தாவேக்கா எப்படி வாங்க போறாங்கன்னா அவங்களோட ஒரு முக்கியமான பங்கே இருக்கு. சிட்டியில் கிடைச்சிடும். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றவங்க பெரும்பாலும் உண்மையை கண்டறிஞ்சு போட்டுருவாங்க. பட் அவர் வந்து என்ன அறிவிக்க போறாரு, அவங்கள எப்படி கவர் பண்ண போறாரு, அதாவது அவங்கள்ட்ட போய் நின்று பேச முடியுமா? ஏன்னா இப்போ விஜய் வந்தாருன்னா பெரும்பாலும் நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் அப்படின்னு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் போறாரு ஒழிய. பட் ஒவ்வொரு கிராமமும் போய் ரீச் ஆகணும், அந்த இடத்துக்கு போகணும். அப்படி இல்லைன்னா தாவேக்கா நிர்வாகிகள் போகணும், முக்கிய நிர்வாகிகள் போகணும். அவங்க என்ன மாதிரி சொல்லி ஓட்டை சேகரிக்க போறாங்க, அந்த ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அந்த விஷயத்துல தாவேக்கா ஓட்டு அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிராமப்புற மக்களுக்கு போய் நாங்கள் இந்த திட்டம் வச்சிருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அந்த மாதிரி செயல்பாடு எப்போ எடுக்க போறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எப்போ எடுக்க போறாங்கன்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்கணும். நானும் தாவேக்கா சப்போர்ட்டர், தாவேக்கா ஆதரவாளர் தான், உங்களுக்கே தெரியும் நான் பேசுறதை வச்சு. பட் நம்ம ஓட்டு மட்டும் பத்தாது, கிராமப்புறத்துலையும் போய் சேரணும், அதுக்கு நம்மளும் பாடுபடணும் அப்படிங்கிறத தான் ஆசைப்படுறேன். அதுக்கான முடிவுகள் எப்படி எடுக்க போறாங்க, அதுக்கான ஸ்டெப்லாம் எப்படி எடுக்க போறாங்கன்னு சொல்லி பொறுத்து தான் பார்ப்போம். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.